ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட்டில் இருந்த மார்க்கெட் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நிஃப்டி பார்க்கும்போது 100 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 400 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் நிஃப்டி ஐடியும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரேலியாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விப்ரோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஸோ ஐடி செக்டார் பார்க்கும்போது நிஃப்டி ஐடி வந்து 800 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இது இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அமர்ராஜா பேட்டரிஸ் இந்த ஷேர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடியே ஒரு 1000 கீழே இருக்கும்போது 800, 750 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் இந்த அமர்ராஜா பேட்டரிஸ்லாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ரேலி ஆச்சு நம்ம அமர்ராஜா பேட்டரிஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது 2% மேலே ரேலியாக இருந்துச்சு. 1713 அந்த ரேஞ்சில் வரைக்கும் வந்துச்சு. இப்போவும் பார்க்கும்போது 1698 ருபீஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அமர்ராஜா பேட்டரிஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேரில் வந்து அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 969 சொல்லியிருக்காங்க. இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 700 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் வந்து 1667 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 700 ருபீஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வர வாய்ப்பு இருக்குது இந்த அமர்ராஜா பேட்டரிஸில். அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மார்கன் ஸ்டான்லி. இது வந்து அமர்ராஜா பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3% மேலே போயிருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது விப்ரோ பார்த்தீங்கன்னா இவங்க சிஎல்எஸ்ஐ வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. விப்ரோ வந்து இன்னைக்கு 3% மேலே ரேலி இருந்து ரீசெண்டாக விப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே 400 அந்த ரேஞ்சிலே சுற்றிட்டு இருந்த ஷேர் வந்து சிஓ சேஞ்ச் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் பல்லையா வந்து அப்பாயிண்ட் பண்ண பிறகு அவர் 2 பெரிய டீலு, ஒன்று வந்து ஒரு $500 மில்லியன் வேல்யூல டீலு, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு $multi-million டீலு. அது மூலமாட்டம் அவங்களுக்கு ஒரு $550 மில்லியன் இயர்லி ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ விப்ரோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து 600 விரைவில் டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க சிஎல்ஐசி சொல்லியிருக்காங்க. ஸோ விப்ரோ இன்னைக்கு நான் பார்க்கும்போது மார்க்கெட்டில் 531 ருபீஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 607 அந்த ருபீஸ் வரைக்கும் போகும், அதாவது 607 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி சிஎல்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா விப்ரோவுக்கு வந்து டபுள் அப்கிரேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது விப்ரோவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட், மேபி டச் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போவுமே பார்த்தீங்கன்னா 530 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. விப்ரோவில் கண்டினியூஸாக வந்து பாசிட்டிவ் அப்டேட் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வாங்கி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. ஆக்சுவலாக ஃபார்மா செக்டரில் அன்றைக்கி மார்க்கெட்டில் பார்க்கும்போது நாட்கோ ஃபார்மா தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. சிப்லா ப்ளஸ் வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ், அதாவது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லும்போது போன வாரம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டில் ஃப்ரைடே வந்து இந்த செக்டார் ஸ்டாக்கில் தான் ஜைடஸு, வேறு டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸு, சிப்லா இதில் தான் பாசிட்டிவ் அப்டேட் வந்துருந்துச்சு. பட் இன்றைக்கி அந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. நாட்கோ ஃபார்மா மட்டும் 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த செக்டார் அந்த டைப் ஸ்டாக்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு நாட்கோ ஃபார்மா தான் கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3% மேலே ரேலி இருக்குது. 1200 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நாட்கோ ஃபார்மா. ஸோ இன்னைக்கு நம்ம கன்சிடர் பண்ணல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறதுல அந்த நாட்கோ ஃபார்மாவும் ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அப்டேட். இவங்களோட அந்த கார்டு டியூஸ் ப்ளஸ் வந்து கோல்டு லோன்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்கோட ஓவரால் கிரெடிட் க்ரோத்தே தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பேங்கோட ஓவரால் கிரெடிட் க்ரோத்தே 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கோல்ட் லோன்ஸு ப்ளஸ் வந்து கார்டு டியூஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டியூஸ் வந்து அந்த கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க, அது 26.2% இருக்குது. கோல்ட் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் செக்டார் க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. கோல்ட் லோன் வந்து 29.7% இருக்குது மே 2024 கணக்குப்படி. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அவங்களோட கோல்டு லோன் தான். கோல்டு லோன் பார்த்தீங்கன்னா 1.2 lakh crore இருக்குது எண்ட் ஆஃப் மேல. அதே மார்ச்ல வந்து 1 lakh crore இருந்துச்சு. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 90,036 கோடியாட்டு இருந்துச்சு. பட் அவங்களோட கோல்டு லோன் புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1.2 lakh crore இருக்கு. ஸோ இது ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பாசிட்டிவ் அப்டேட். ப்ளஸ் வந்து அவங்களோட பர்சனல் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 28.7% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல க்ரோத் காமிச்சிருக்கு. பர்சனல் செக்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், பர்சனல் லோன் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அதுதான் பர்சனல் செக்மெண்ட் சொல்கிறாங்க. அது 28.7% க்ரோத் காமிச்சிருக்கு. ப்ளஸ் வந்து அவங்களோட ஹோம் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா 39% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெர்ஜருக்கு முன்னாடி 16.9% இருந்துச்சு. ஆனால் இப்போ அது 39% இருக்கு இந்த மெர்ஜருக்கு அப்புறம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட் தெரியுது.
அவங்களோட கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங், அந்த கிரெடிட் கார்டு டியூஸ்ன்னு சொன்னாலும் அது பார்த்தீங்கன்னா 2.7 லேக் crore இருக்கு மேல. மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 2.6 லேக் crore இருந்துச்சு 2024 மார்ச்ல. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 2.1 லேக் crore இருக்கு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு செக்மெண்ட்லயும் இவங்க ஒரு நல்ல growth தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட். பட் ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1700 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேங்க் வந்து அந்த கோல்ட் லோன் பிளஸ் வந்து அவங்களோட கார்டு டியூஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஓவரால் பேங்க் கிரெடிட் growth தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். மேபி இதுக்கெல்லாம் ரீசன் வந்து அவங்க அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் மெர்ஜர் பண்றது தான் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் அன்னைக்கு நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். இந்த ஷேர் வந்து அவங்க ஃபினான்ஷியல் 25க்கான Q1 பிஸ்னஸ் அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் 4% மேலே ரேலியாக இருந்துச்சு. ஸோ இதில் பார்க்கும்போது 1,12,747 கோடி லோன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 24.17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 24 குவார்டர்லி ஒன்ல பார்க்கும்போது சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 90,797 கோடியா இருந்திருக்கு. ஸோ 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் லோன் டிரான்சாக்ஷன்ல எனர்ஜி அதாவது ரினியூவபிள் எனர்ஜிக்கு மட்டும் அவங்க பண்ண லோன் டிரான்சாக்ஷன் வந்து 58.72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 39,655 கோடியா இருக்கு. அதே இது சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 24,985 கோடியா இருக்கு. 58% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்க்கும்போது 43,652 கோடியா இருக்கு. 27.89% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல ரினியூவபிள் எனர்ஜிக்கு மட்டுமே 5,351 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 1,534 கோடி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஹைன்னு சொல்லலாம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ற கம்பெனி. ஸோ இது ஒரு கவர்மெண்ட் ஓன் கம்பெனி தான். இவங்க பார்த்தீங்கன்னா பவர் கம்பெனிஸ் ப்ளஸ் வந்து நான் பவர் செக்டரில் ரோடு மெட்ரோ ஐடி இதுக்கு எல்லாமே இவங்க வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ப்ளஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ். லாஸ்ட் குவார்ட்டரில் பார்க்கும்போது 4,000 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. 33% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு இந்த கம்பெனியில். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆட்டு நியூஸ் பேஸ்லேயே ரன் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாட்டு வந்த நியூஸ் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அன்னைக்கு கிராஷ் ஆச்சு, அது ஒரு பக்கம் இருக்கு. ரீசெண்டாட்டு RBI வந்து அவங்களோட டிராஃப்ட் ஹெட்லைன்ஸ் அந்த டிராஃப்ட் ஹெட்லைன்ஸை கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்த நியூஸால இந்த ஃபினான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ அந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் வந்ததுனால கீழே விழுந்துருந்துச்சு. மேபி இந்த கம்பெனிஸுக்கு வந்து RBI வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு தகவல் வந்து இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் கொஞ்சம் எளிதாக்கப்படும். அதாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனிஸுக்கு வந்து கொஞ்சம் இந்த கைட்லைன்ஸ்லாம் கொஞ்சம் எளிதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது வந்து நம்ம இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, அதில் தான் தெரிய வரும் எப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களா, எப்படி மறுபடியும் டைட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஷேரில் அடுத்த கட்ட நியூஸு. ஸோ ஷேர் பார்த்தீங்கன்னா 540 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ பட்ஜெட்டில் வந்து ஒருவேளை வந்து டைட்டன் பண்ணாங்கன்னா ஷேர் கீழே விழும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்கன்னா மேலே போகும். இதான் RECயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இதுவும் அன்னைக்கு 3% மேலே ரேலியாக இருந்துச்சு. இதுவும் கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ்ஸ் கம்பெனி வந்து சேல்ஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இவங்க பார்த்தீங்கன்னா ஓவரால் சேல்ஸ் வந்து 11% க்ரோத் ஆயிருக்கு. இந்த மாசத்துல 69,397 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ்ல 40,022 வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. 23% க்ரோத் காமிச்சிருக்கு. ஓவரால் சேல்ஸ் வந்து 11% க்ரோத் காமிச்சிருக்கு. எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 2,597 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 47,319 யூனிட்ஸ் டிராக்டர் சேல் பண்ணியிருக்காங்க. அதே வந்து டொமஸ்டிக் சேலில் வந்து 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28% க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1,431 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக்ல வந்து 40,888 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது மஹேந்திரா கொடுத்த ஆட்டோமோட்டார் சேல்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட். இவங்களோட சேல்ஸ் அப்டேட் பார்க்கும்போது 5% ஓவரால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5% பார்த்தீங்கன்னா ஓவரால் சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்கு. ஓவரால் சேல்ஸ் வந்து 3,58,000 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதில் டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பார்க்கும்போது 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 54,831 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டூ வீலர் செக்மெண்ட்ல பார்க்கும்போது 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் டூ வீலர் செக்மெண்ட்ல எக்ஸ்போர்ட் ட்ராகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளோட எக்ஸ்போர்ட் வந்து 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட். ஓவரால் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு பஜாஜ் ஆட்டோவுக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டா இவங்களோட சேல்ஸ் பார்க்கும்போது 2.6% ட்ராப் ஆயிருக்கு. 9593 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. டிராக்டர் பார்த்தீங்கன்னா டிராக்டர் எக்ஸ்போர்ட் வந்து 60% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 234 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் 60% டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. 9359 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டொமஸ்டிக் சேல் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொயோட்டோட சேல்ஸ் அப்டேட்டு. டொயோட்டோ பார்த்தீங்கன்னா 27,474 யூனிட்ஸ் வந்து ஜூனில் சேல் பண்ணியிருக்காங்க. 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க இனோவா கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எஸ்யூவி அண்ட் எம்பிவி இந்த 2 செக்மெண்ட்ல இருக்கிறாங்க. இதில் வந்து அவங்களோட எஸ்யூவி இந்த டாய்ஸோர் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளஸ் வந்து மாருதி சுசுகி கூட ஃப்ரெனக்ஸ் எஸ்யூவி அது கூட இது காம்படிட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. டொயோட்டோ பார்த்தீங்கன்னா 25,752 யூனிட்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல டொமஸ்டிக்ல ஜூன்ல சேல் பண்ணியிருக்காங்க. 1722 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் 6 மந்த் பார்க்கும்போது 1,50,250 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க. அதே வந்து 23ல ஃபினான்ஷியல் 23ல ஃபர்ஸ்ட் 6 மந்த் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,02,371 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை காட்டில ஒரு நல்லாவே வளர்ச்சி தான். கிட்டத்தட்ட 48,000 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாட்டு சேல் பண்ணியிருக்காங்க. இது டொயோட்டோவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜி மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனில் இவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4,644 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு லாஸ்ட் மந்தில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரெக்கார்ட் சேல்ஸ்ன்னு சொல்கிறது அவங்களோட இசட்எஸ்இபின்னு சொல்கிறாங்க. இவங்களோட எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா இந்தியா மார்க்கெட்டில் வந்து 2019 வந்துருச்சு. அதில் ஒன்று தான் அந்த இசட்எஸ்இவி ப்ளஸ் வந்து காமெட் டிவி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி சேல் பண்ணிட்டு வராங்க. இது எம்ஜி மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. எம்ஜி மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்என்டி லார்சன் அண்ட் டிபோ வந்து ஓஎன்ஜிசிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்து ஆஃப்ஷோர் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணியிருக்காங்க. சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொன்னாலே அது 1000 கோடியிலேருந்து 2,500 கோடி வரைக்கும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பைப்லைன் ரிப்ளேஸ்மெண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட்ல பிஆர்பி 8 குரூப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் இவங்க எல்என்டி வந்து ஓஎன்ஜிசிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்என்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்க 1,305 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க மைசூர் பிளான்ல அவங்களோட கெப்பாசிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ மைசூர் பிளான்ல பார்த்தீங்கன்னா இப்போ 3 லட்சம் கிலோ லிட்டர் பெர் ஆனம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாட்டு 6 lakh கிலோ லிட்டர் பெர் ஆனமாட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து அப்டேட்டு. அவங்களோட மைசூர் பிளான்ல வந்து 1,305 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது ஏஷியன் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலால வந்து அப்டேட். ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா $100 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஒரு ஜிகா ஃபேக்டரி அமைக்கிறதுக்கு லித்தியம் அயன் பேட்டரி ஃபெசிலிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓன் பேட்டரி செல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க மேக் பண்ணுற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு அவங்களே ஓன் பேட்டரி வந்து செல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மேபி ஏர்லி நெக்ஸ்ட் இயர் வந்து ஆக்டிவ் வரும். அவங்களோட ஓன் பேட்டரி செல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரே ஆக்டிவ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். $100 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகா ஃபேக்டரி அமைக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ்ல வந்து அப்டேட். இன்னைக்கு ஷேர் பிரைஸ் 10% மேலே ரேலியாக இருந்துச்சு. இந்த ஷேர் வச்சிருக்கவங்களுக்குலாம் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் $21 மில்லியன் ஒர்த்துள்ள கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் பங்களாதேஷ் கூட அட்வான்ஸ் ஓஷன் கோயிங் டக் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெலிவரிங் கான்ட்ராக்ட். ஸோ ஓஷன் கோயிங் டக் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெலிவரிங் அந்த செக்மெண்ட்ல ஈடுபடுவாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் வந்து 24 மந்த்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஆர்டரோட வேல்யூ $21 மில்லியன் சொல்றாங்க. ஸோ அதனால இன்னைக்கு இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 10% மேல ரேலியா இருந்துச்சு. 25,000 கோடிங்கிற மார்க்கெட் கேபிட்டலையும் அட்டைன் பண்ணியிருந்தாங்க. இது கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நசரா டெக்னாலஜிஸ்ல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 49% ஆஃப் த ஸ்டேக் அவங்களோட சப்சிடரி கேமிஃபைட் லேர்னிங் ஆப் கிடோபியால பார்த்தீங்கன்னா அவங்க ரிமைனிங் வச்சிருக்க ஸ்டேக் 49% அக்யூர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நசரா டெக்னாலஜிஸ். இது பார்த்தீங்கன்னா நசரா டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட். 300 கோடி ஒர்த்துள்ள அவங்களோட சப்சிடரி கேமிஃபைடு லேர்னிங் ஆப் கிடோபியால வந்து அக்யூர் பண்ண போறாங்க ரிமைனிங் ஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்யூசியேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை எண்ட்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நசரா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்னைக்கு யாரெல்லாம் மார்க்கெட்டில் ஐடிசி ஷேர் வந்து மேலே போகும், ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து வந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்து 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10 பாசிட்டிவ் நியூஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு
ஃப்ரைடே அந்த டைமில் வந்துருந்துச்சு. நான் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். பட் நான் பெரிதும் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஐடிசி தான். பட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஆர்இசி, நாட்கோ ஃபார்மா இதெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் ஐடிசி இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நினச்சவங்கலாம் இன்றைக்கி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.